அக்காவுக்கு ஈடுன்னு பார்த்தா நான் அழகில்லதான். அதானே உங்களுக்கு என்ன பிடிக்காம போச்சு. உங்க காயத்துக்கு நான் மறந்தா இருக்க கூட எனக்கு தகுதி இல்லைல்ல. விடுங்க மாமா, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். स्वाहा अग्निये इदं नमः शोभाय स्वाहा शोभाय इदं नमः अग्निये स्वाहा अग्निये इदं नमः शोभाय स्वाहा शोभाय इदं नमः अग्निये स्वाहा अग्निये इदं नमः शीलुद्राय स्वाहा आपूर्णस्वाकृतेन स्वाहा अग्निये सप्तपदी इदं नमः स्वाहा इन्नांगो गेट्टिमेळम 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 செல்வி, செல்வி. நான் மாயா சந்தோஷ். ஏய், எதுக்கு நீங்க மறுபடியும் வந்த? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நமக்குள்ள நீ பேசுறதுக்கு என்ன இருக்கு? எதுவுமே இல்லையா சந்தோஷ்? அவ்வளோதானா? முடிஞ்சு போச்சா? நீ எப்ப கெட்டவளா மாறினியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் மாறினா சந்தோஷ்? நல்லா யோசிச்சு பாரு. நீங்க எல்லாரும் தான் மாறி இருக்கீங்க, நான் அப்படியே தான் இருக்கேன். தேவையில்லாம எதுக்கு நீ இப்ப பேசிட்டு இருக்க? தேவையில்லாம தான் நான் உன்னை சுத்தி சுத்தி வந்தேனா? தேவையில்லாம தான் நீ சீனு சொல்லி துரத்தியும் நான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேனா? போதும், மறுபடியும் நீ ஆரம்பிக்காத. உன்கிட்ட நான் பல முறை சொல்லிருக்கேன் உன்னை நீ மாத்திக்கன்னு. இல்ல திரும்பவும் நீ என்கிட்ட அவமானப்பட வேண்டியிருக்கோம். ஒரு வாட்டி பட்டாதான் அது அவமானம், அது திரும்ப திரும்ப பட்டா அதுக்கு பேரு வேற. கொஞ்சம் வெளியே போறியா? நான் சொல்ல வந்த விஷயத்த நீ கேட்கவே இல்லையே சந்தோஷ். நீ பைத்தியக்காரத்தனமா எதையோ சொல்லுவ, அதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு நீ வெளியே போறியா? ஏன் நான் வந்தாலே மிருகத்தை துரத்துற மாதிரி துரத்துற? மிருகம் கூட என்ன பண்ணுன்னு நமக்கு தெரியும், ஆனா நீ என்ன பண்ணுன்னு யாருக்குமே தெரியாது. நீ மிருகத்தை விட கேவலம். நல்லா திட்டு சந்தோஷ், உன்னால எவ்வளவு கேவலமா திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டு. ஆனா என்ன மட்டும் ஒதுக்கிடாத. நீ வெறுத்துட்டா நான் அவ்வளவுதான் சந்தோஷ். உன்னை நான் எப்பவோ வெறுத்துட்டேன். அப்படி சொல்லாத சந்தோஷ், உன்னால என்ன வெறுக்க முடியாது. அன்பை காட்டுனா அன்பு வரும்னு சொல்வாங்க. உன் விஷயத்துல மட்டும் ஏன் நான் அன்பை காட்டுனா ஆத்திரம் வருது? நீ காட்டுறதுக்கு பேர் அன்பு இல்ல, அதிக பிரசங்கித்தனம். அத அன்புன்னு சொல்லாத. நீ வெளியே போ. கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்ல வந்த நீ கேட்கவே இல்ல. அது எனக்கு தேவையில்லை. முதல்ல நீ வெளியே போ. என்ன பைத்தியமாக்கிட்ட இல்ல சந்தோஷ், என்ன பைத்தியமாக்கிட்ட இல்ல. ராசாத்தி என் கண்ணு பட்டுடும் போல இருக்கு. பட்டு குட்டி போ போமா. அவளை உன்னை நான் வீடு புந்து கட்ட துண்டமா விட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் தான். உண்மையிலே நீதான் செஞ்சியா? சூப்பரா இருக்கு. நான் இருக்க வேண்டிய இடத்துல நீயா? என்னால சாப்பிட முடியல, போதும். உங்களுக்காக நான் ஆசையா செஞ்சது. தண்ணி குடிங்க. நான் தான் வேண்டான்னு சொன்னல, விடவே மாட்டேங்கிறேன். மறுபடியும் முதல்ல இருந்தா என்னால முடியாதுப்பா.
ஏய் கையில எந்திரி, என்ன பண்ற? நீ என் குடும்பத்தை செஞ்ச உதவிக்கு நான் தான் உன் காலில் விழணும். ஏன் மாமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் என்ன அப்படி பெரிய உதவி செஞ்சுட்டேன்? பின்ன நிக்க இருந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்கிய, அது எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா சொல்லிச்சு, நான் பண்ணேன், அவ்வளவுதான். இப்படி எல்லாம் பெருமையா பேசாதீங்க மாமா, எனக்கு வெக்கமா வருது. என்னங்க, பால் குடிங்க. இதை எவன் குடிப்பான்? நான் பால் குடிக்க மாட்டேன்னு தெரியாத உனக்கு? இதுல டீ போட்டு எடுத்துன்னு வா. இல்ல மாமா, இத குடிச்சே ஆகணுமா? அதான் சம்பிரதாயம்னு சொன்னாங்க. எவன் சொன்னா? சம்பிரதாயமாவது பெருங்காயமாவது இதை குச்சா எனக்கு வாழ்ந்தா வரும், பரவாயில்லையா? ஐயோ இருங்க மாமா, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஆ. என்னாச்சு கையில? போன வேகத்துல பால் சொம்பட திரும்பி வந்துட்ட? மாமாவுக்கு பால் வேண்டாமா பாட்டி, டீ போட்டு கொண்டு வர சொல்லிச்சு. என் புள்ள இருக்கானே விவஸ்தை கெட்டவன், எப்ப டீ குடிக்கணும் எப்ப பால் குடிக்கணும்னு தெரியல. அம்மா பேசாம நீ டீயை போட்டு கொடுத்துருமா, அதுக்கும் அவன் கத்த போறான். நீ குடு ராஜாத்தி, நானே போய் டீ போட்டு கொண்டு வரேன். என்ன மாயா? ஒன்றும் இல்லை. என்ன மாமா, சிகரெட் நாத்தம் வருது? இந்த ஊதுவத்தி வாசனை மீறி அது வருது. ம், அது ஒன்றும் இல்லை கையில், டீ வர்ற கேப்பில் நான் ஒரு தம் போட்டேன். இப்போ டீ சாப்பிட்டு பத்தான்னு வையே, கரெக்டாக 6 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி டான் முழிப்பு வரும், எஞ்சி ஸ்டாண்டுக்கு போயிடுவேன். அப்படியே பழகமாயிருச்சு. நீ டீ கொடு, உட்காரு. கையில் அம்மா உனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்க சொல்லிச்சு. எனக்கா? ஆமா, ரஜினியா, கமலா, விஜயா, அஜிதா, உனக்கு யாரை பிடிக்குன்னு சொல்லு. நம்ம ஸ்டாண்ட்ல பசங்க ஆளுக்கு ஒரு ரசிகர் மன்றத்தில் இருக்கானுங்க. உனக்கு எந்த ஹீரோவா இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். பாட்டி அதை சொல்லியிருக்க மாட்டாங்க மாமா. எனக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும், எந்த மாதிரியான புடவை பிடிக்கும்னு கேட்க சொல்லியிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. என்னாச்சு மாமா? இல்ல ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லுங்க மாமா. இல்லை, செல்வி கிட்ட இதெல்லாம் தான் தினமும் கேட்டு அதுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பேன். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு இப்போ நீ ஏன் மறைக்கிற? நான் ஒன்னும் முறைக்கல. அக்கா இருக்க வேண்டிய இடத்துல என்னை வச்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அதானே? ஐயோ, ச்சே, பேசக்கூடாதுன்னு நினச்சேன், தெரியாமல் சொல்லிட்டேன். கையில் மன்னிச்சுக்க. என்ன பண்ணுறது? 10 வார்த்தை பேசினா அதில் ஒரு வார்த்தையாக வந்துடுறா. நான் என்ன பண்ண முடியும்? மீதி 9 வார்த்தைக்கும் உங்களுக்கு நான் இருக்கேன் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. பாருடா, நீ ஏதோ கோவப்படுவேன்னு நினச்சேன், கவுண்டர் கொடுக்குற. அப்போ உனக்கு கோவமே வரலையா?
நீங்க இதெல்லாம் என்கிட்ட மறைச்சு கல்யாணம் பண்ணிருந்தா எனக்கு கோவம் வரும். நீங்க அக்காவை லவ் பண்ணதுதான் இந்த ஊருக்கே தெரியுமே. ஒரே புழுகுமா இருக்குதுல்ல? ஃபேன் ஓடுதே மாமா, ஸ்பீடா வைக்கவா? இல்ல இருக்கட்டும். இது நைட்ல நானு கட் பண்ணினோட இருப்பேன். இது ஒரு மாதிரி இருக்குது. மாத்திக்கோங்க மாமா. இல்ல இருக்கட்டும். அம்மா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல் கை சட்டோட தான் இருக்க சொல்லிச்சு. ஏன்? இல்ல செல்வின்னு அவ பேரை பச்சை குத்தி இருக்கிறத பார்த்தா உன் மனசு கஷ்டப்படணும் அம்மா சொல்லிச்சு. அதை மறையதான் இந்த ஃபுல் கை. நீங்க பச்சை குத்திக்கோங்க, இல்ல மொட்டை அடிச்சுக்கோங்க, தலையில அக்கா பேரை எழுதிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா தினமும் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. அது போதும் எனக்கு. நல்லா பேசுறியே நீ. அப்போ உனக்கு கோவமே வரலையா? சத்தியமா வரல. ஆ? என்ன நீ கோவம் வரலன்னு மூஞ்சி இவ்வளவு கோவமா வச்சுன்னு சொல்ற? இங்க பாரு கையில, நான் ஏற்கனவே குழப்பத்துல தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். நீயும் கூட சேர்ந்து என்ன குழப்பாது. நான் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோ, தெளிவா கேட்டுக்கோ. என்ன நமக்குள்ள இதெல்லாம் நடந்ததுன்னு வெளியே சொல்லாத. எதெல்லாம் நடந்தது? அதான் செல்வியை பத்தி நான் பேசுனதெல்லாம் அம்மாட்ட சொல்லாத. என்ன அது திட்டும். இதெல்லாம் நான் போய் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? சொல்ல மாட்டேதான், ஆனா அது போட்டு வாங்கும். என்னன்னு போட்டு வாங்கும்? இல்ல நமக்குள்ள ஏதாவது நடந்துச்சான்னு கேட்கும். அதுக்கு என்ன தெரியும் நம்ம அவஸ்தை? அதுக்கெல்லாம் டைம் ஆகும்னு சொல்லு. நீ என்ன புரிஞ்சுக்கணும், நான் உன்னை புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல உனக்கு என்ன பிடிக்கணும், நான் திருந்தணும். இன்னும் எவ்வளவோ இருக்குது கையில. நீங்க என்ன மாமா பெரிய தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி திருந்தணும்ல சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க எப்பவும் போலவே இருங்க. என்ன பெரிய மனுஷி மாதிரிலாம் பேசுற? கல்யாணம் ஆனாலே பெரிய மனுஷி தானே மாமா. ஓ சரி தூங்கு, நான் போய் இன்னொரு தம் போட்டு வரேன். இப்பதானே மாமா ஒண்ணு பிடிச்சிங்க. அது டீக்கு முன்னாடி, இது டீக்கு பின்னாடி. நீ தூங்கு, நான் வரேன். சீக்கிரம் வந்துருங்க. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. சாவடி.
செல்வி ஒரு பெட் காஃபி. ஒரு நிமிஷம். நீ ஏன் நெருப்புல எரிய போறேன்னு தெரியாம திரிக்கு நெருப்பேத்துறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே காலியாக போற. இதுல தாலி உனக்கு ஒரு கேடா? இந்நேரம் வெடிச்சிருக்கணுமே, என்ன ஆச்சு? கரெக்டா தானே ஓபன் பண்ணோம், அப்புறம் ஏன் வெடிக்கல? நீ எவ்வளோ நேரம் எட்டி பார்த்தாலும் அந்த சிலிண்டர் வெடிக்காது. ஏன்னா அதை நான் நைட்டே க்ளோஸ் பண்ணிட்டேன். அது வந்து டாடி. ஷராப், என் கூட வா. நைட்டு செஞ்சது பெரிய புத்திசாலித்தனம் நினைக்கிறேன் மாயா. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்கே வரலன்னா இந்நேரம் நம்ம யாரும் உயிரோடு வந்திருக்க மாட்டோம். ஆமாம், கேஸ் சிலிண்டர் வெடிச்சா கிச்சன் மட்டும் தான் பாதிக்கும், செல்வி மட்டும் தான் இறந்துருவான்னு யார் சொன்னா உனக்கு? இந்த மொத்த பில்டிங்குமே தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கும். நாமெல்லாம் கறிக்கட்டி ஆயிருப்போம். நான் நைட்டே உங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லியிருப்பேன். ஆனால் நீ இப்போ கேட்குற நிலைமையில இல்லை. இப்ப கூட நான் கேக்குற நிலைமையில இல்ல டாடி. மடத்தனம் மாயா, மடத்தனம். எதிரிங்கிறவன் நம்ம லான்ல இருக்கிற புல்லு மாதிரி எடுக்க எடுக்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ கொல்ல நினைக்கிறது சந்தோஷ் மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பொண்ணு. கேஸ் வெடிச்சா டைரெக்டாக கவர்மெண்ட் டீல் பண்ணும். கோர்ட்டு கேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இதுதான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. உங்களுக்கு தெரியாதது பெத்த பொண்ணோட வலியும் வேதனையும் தான். மாயா, உனக்கு நான் இருக்கேம்மா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லல. நீ அழுதுகிட்டே இரு, அதுக்கு தான் நீ லாய்க்கு. இந்நேரம் வேற ஒரு அம்மாவா இருந்திருந்தா என் பொண்ணுக்கு பதிலா நீ ஆடின்னு முடிய புடிச்சு இழுத்து அவளை வெளியே தள்ளிருப்பாங்க. நீ ஒரு தத்தி போ, பூஜை ரூமே கெதின்னு கடை. மாயா, நீ இப்படிலாம் பேச மாட்டியே. நீ எப்படி? அதான் பேச வச்சிட்டீங்களே. நீங்களும் பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டீங்க. நானா தீர்க்க முயற்சி பண்ணாலும் அது தப்பு, இது தப்பு, அது வேணாம், இது வேணாம் சொல்றீங்க. நான் என்னதான் பண்றது? மாயா, அழாதம்மா. நான் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்ல, நீ பண்ண வேணாம் தான் சொல்ற. ஏன்னா நீ சின்ன பொண்ணு, உனக்கு கோவம் தான் அதிகமாக வருது. யோசிக்க தெரியல. யோசிக்க தெரியாதவன் எதிரியை அழிக்கிறத நினைச்சிட்டு அவன் தன்னைத்தானே அழிச்சுக்குவான். அழிஞ்சு போறேன் டாடி, ஆளை விடுங்க. மாயா, நீங்க பேசாதீங்க சித்தப்பா. அப்பாவை விட உங்களுக்கு தான் பலம் ஜாஸ்தி, கோபம் ஜாஸ்தி. ஆனா என் விஷயம் வரும்போது நீங்க அலட்சியம் காட்டுறீங்க. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அண்ணே, பாத்தீங்களா உங்க பேச்சை கேட்டு நான் அமைதியா இருந்தா மாயா என்னை எப்படியெல்லாம் நினைக்கிறான்னு. இனிமே இந்த விஷயத்துல என்னை எதுவும் தடுக்காதீங்க. ரெண்டு இமோஷனல் இடியட்ஸும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? செல்வியை கொலை பண்ண போறீங்களா?
ஷோபா இனிமே வந்து ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது. என் சந்தோஷ் எனக்கு கிடைக்கலனா இந்த ரூம் என்ன, இந்த வீடு என்ன, இந்த ஊரையே கொளுத்திடுவேன்.